வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆணுடன் நாள் முழுக்க பேசும் ஆண்களை விட குறைந்த நேரம் பேசும் ஆண்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிக நாட்கள் இருப்பார்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக நேரத்தில் பேசியிருக்கீங்க. நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அப்படின்ற போது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளுக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது கூடிய விரைவில் குறைய ஆரம்பிக்குமா. முக்கியமாக அவங்க லைஃப்பை விட்டு போகிறதுக்கு அந்த அதிகமாக பேசுறதே காரணமாக இருக்கும். பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கம்மியான முறையில் தான் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு லைஃப் வந்து அதிக நாள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் கூட இருக்கும் பொழுது அவங்க உங்க கூட கம்மியாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அதிக நாட்கள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஆண் அதிக அளவு சோகத்துக்குள் போய்விட்டார்கள் என்றால் அந்த ஆணிடம் நீங்கள் என்ன பேசினாலும் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்க மாட்டார்கள். ஒருத்தங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயங்களும் வெளிப்படையாக கூறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தங்கிட்ட கோபமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அது இன்னும் கோபத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்தும். ஒருத்தங்க கஷ்டமா இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு கஷ்டத்தை அதிகப்படுத்தும். அதாவது இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனையை பத்தி நீங்க அவங்ககிட்ட பேசினீங்கன்னா இப்படிதான் நடக்கும். அதுக்கு பதிலா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வச்சு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் மனசை மாத்த பாருங்க. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது அதை புரிய வைப்பதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் உங்களை புரிந்திருந்தால் நீங்கள் எதற்காக செய்தீர்கள் என்று அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்படி எந்த விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது உங்கள் மேலே தான் தப்பு. நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, என்கிட்ட கேட்காம நீ இப்படி பண்ணதுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல் தர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ உங்களை புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது சரி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். பட் புரியலனா தப்புன்ற எண்ணம் தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் உங்களை விட்டு ஏமாற்ற விட்டு சென்றார்கள் அது ஏமாற்றுவதாக அர்த்தம் இல்லை. அது உங்களுக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு என்றுதான் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்ல ஒருத்தங்க லைஃப்ல வந்து ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்காங்க. அப்படி பாக்குறீங்கன்னா உங்க லைஃப்ல யாருமே உங்களை ஏமாத்தல. உங்க லைஃப்ல ஒருத்தங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா முறையில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாடத்தை தான் கற்பிச்சுட்டு போறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்ல எதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமா யாருக்குமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லா விஷயங்களும் சரி, செல்வமாக இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அன்பு, காதல், எதுவாக இருந்தாலும் அது ஒரு டைம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக தான் செய்யும். ஸோ உங்கள் லைஃப்பில் லவ் பண்ணதுக்கு போகிறாங்கன்ற போது அமைதியை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்துக் கொண்டு மற்றொரு பெண்ணை காதலித்து கொண்டு இருந்தால் அந்த பெண்ணிற்கு தான் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களையும் விரும்பிட்டு இன்னொருத்தவங்களையும் விரும்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோதான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்க அதே அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு பொண்ணுக்கு கொடுத்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்காம இருப்பாங்க. இல்லை ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க, ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பாங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தடா, பை பாய்.